நெல்லையில் போலீசார் தாக்கியதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 17 வயது சிறுவனை நாகர்கோவில் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை வழங்குங்க. வணக்கம் திவ்யா. நெல்லை மாவட்டம் நெல்லை சந்திப்பு அருகே இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் பகுதியை சேர்ந்த 17 வயது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் நேற்று மாலை மதியம் 3 மணி அளவில் அவரது தந்தையை விசாரணைக்கு அழைப்பதற்காக வீட்டிற்கு சென்ற 2 காவலர்கள், அதாவது சீருடை அணியாத 2 காவலர்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அவரது தந்தை வீட்டில் இல்லாத நேரத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 17 வயதுடைய மாணவனை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். மாணவன் பயந்து அங்கிருந்து ஓடவே போலீசார் தங்கள் கையில் இருந்த லத்தியால் மாணவன் மீது தாக்குதல் நடத்தியதாகவும், அவரது கன்னத்தில் அறைந்த காரணத்தினால் படுகாயமடைந்த மாணவன் தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த காணொலியை நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் சிறப்பு செய்தியாக இன்று வெளியிட்டிருந்தோம். இந்த செய்தியின் எதிரொலியாக நாகர்கோவில் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி உட்பட நெல்லை வடக்கு மாவட்ட பாஜகவினர் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இன்று மாலை சற்று நேரத்துக்கு முன்பாக திடீரென்று நெல்லை அரசு மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்து காயமடைந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 17 வயதுடைய மாணவனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நடந்த சம்பவத்தை குறித்து முழு விவரங்களையும் கேட்டு அறிந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இது குறித்து தெரியப்படுத்தியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஏற்கனவே அஜித்குமார் விவகாரத்தில் அந்த விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இன்று 17 வயதுடைய மாணவன் மீது நெல்லையில் இருக்கக்கூடிய சீருடை அணியாத காவலர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இது போன்ற போலீசாரின் தாக்குதலை கண்டித்து நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தனிப்படைகளை அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இன்று முதல் கலைக்கப்படுவதாக ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்த விஷயமும் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். நாகர்கோவில் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி அளித்த பேட்டியை நாம் தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி சந்திப்பில் வருகின்ற பொழுது, பைக்கில் வருகின்ற பொழுது என்னை தடுத்து நிறுத்தி, நீ மாயாண்டியின் மகன்தானா என்று கேட்டு அவனை தாக்கியிருக்கிறார்கள். அவனை தாக்கியதோடு அவன் மீது நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது, நாங்கள் காவல்துறையிலிருந்து வந்திருக்கிறோம், சிறுவைகுண்டம் காவல் நிலையத்தை சார்ந்தவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு தகப்பனாரை அல்லது மாயாண்டியை தேடுகின்றவர்கள் மாயாண்டியினுடைய மகனை பிடித்து தாக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறையினுடைய ஒரு வன்முறையான சம்பவங்கள் தான் இவைகளை எடுத்துச் சொல்கிறது. தகப்பனாரை தேடினால் தகப்பனாரை பிடித்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த 17 வயது சிறுவனை அடித்து தாக்கி இருப்பதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது.